பணம் எடுத்துட்டு போயிட்டா கனி ஆதிரி எஃப்ஜே வருவாங்கல்ல அடுத்த வாரம், அவங்க கூட வந்துடலாம். அப்ப அவங்களுக்கு அந்த வாரம் பேமெண்ட்டும் இருக்கும், பணம் காசும் இருக்கும். என்னை பத்தி பேசினாங்களே அதுதான் சாண்ட்ராவா? போகும்போது என்ன கட்டு பிடிச்சு அழுதாங்களே அதுதான் சாண்ட்ரா? அதுக்கு பதில் சொல்ல. நீங்க எது வேணாலும் எது சாண்ட்ரா? அப்போ எது நீ நடிக்க, எது கன்வே பண்ண விரும்பவே நடிப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றேன் ரம்யா, இப்போ நான் சொல்றேன் I really don't trust you. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ போனா எனக்கு யாரும் இல்ல. அதான் எனக்கு தெரியும், எனக்கு I really don't trust you. நீ நடிகண்டா. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 95 எபிசோட் 96 ஓட ரிவ்யூ தான். இந்த சீசன் எல்லாம் என்ன சொல்றதுன்னே சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஸ்டார்டிங்ல கொடூரமான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள அமுச்சு விட்டு தான் ஷோவையே ஸ்டார்ட் பண்ணாங்க. நடுவில் ஒயில்ட் கார்டு என்ட்ரில ஒரு 4 பேர் உள்ள போனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுல ஒருத்தர் பேப்பர் ரவுடியா மாறினாரு. அவர் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நடிப்பு அரக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க உருவானாங்க. இதுக்கு நடுவில் ட்ரையாங்கல் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் கடத்துல 2 பேர் ரெட் கார்டு வரைக்கும் வாங்கிட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாம் போக இந்த 6 பேர் தான் ஃபைனலிஸ்ட் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாருப்பா இந்த 6 பேர் ஃபைனலிஸ்டா? சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 6 பேர்ல யாருக்கு டைட்டில் கிடைச்சா பரவாயில்ல, இந்த சீசனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்னா கானா வினோத் கொடுத்திருந்தா. ஏன்னா அந்த மனுஷன் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு. அவர் காமெடிக்கு தான் நம்ம வாய் விட்டு சிரிச்சிருக்கோம். நிறைய டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடி இருக்காப்ல, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல டேலண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா? சோ அந்த மனுஷன் டைட்டில் வின் பண்ண போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா கடைசியில் அந்த மனுஷன் தான் பெட்டியில 18 லட்சம் ரூபாயை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். ஆக மொத்தம் டிசர்விங்கான பர்சன் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஷோவை பார்த்துட்டு இருந்தா கடைசியில் அந்த மனுஷனும் சரி ஓகே இவங்களோடலாம் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அப்படின்னா மீதி இருக்கிற 5 பேர்ல நீங்க யாருக்கு தான் டைட்டில கொடுப்பீங்க, யாருக்கு தான் ரன்னரப்பா கொடுப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, எதுக்கு இப்படி பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபினாலே ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி நிக்கிறாப்புல, ரைட் சைடுல வந்து சாண்ட்ரா, இன்னொரு பக்கம் பார்த்தா அரோரா இல்லைன்னா சபரி, யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க. இதுல ஒரு ஆள் வின்னர் ஒரு ஆள் ரன்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் செலக்ட் பண்ணா இந்த சீசனை பார்த்து 50 பேரும் வாய் விட்டு சிரிச்சிட மாட்டாங்க. The winner is எனக்கு என்னன்னா யாராச்சும் ஒருத்தங்க வினோத் மண்டையை கழுவி பொட்டியை எடுக்க வச்சிருக்காங்களா இல்ல அந்த மனுஷனே யோசிச்சு பொட்டியை எடுத்தாராங்கிறது தெரியல. பட் அவரே யோசிச்சு பொட்டியை எடுத்திருந்தாலுமே இங்க இருக்கிற 5 பேர்ல யாருக்கு டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவர் பொட்டியை எடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளையாடுறான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வினோத் பொட்டி எடுத்தது தான் போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு லைவ் பார்த்தாலும் சரி எபிசோடு பார்த்தாலுமே இந்த மனுஷன் மண்டையை யாரும் கழுவி அந்த பொட்டியை எடுக்க வச்சாங்களா இல்ல அந்த மனுஷனே சுயமா யோசிச்சு தான் போய் அந்த பொட்டியை எடுத்திருக்காப்லையா, என்ன ரீசன்னால அந்த பொட்டியை எடுத்தாப்ல அப்படிங்கிற பல கேள்விக்கு வந்து விடை கிடைச்சிருன்ற மாதிரி நினைக்கிறேன். பணம் எடுத்துட்டு போயிட்டா கனி ஆதிரி எஃப்ஜே வருவாங்கல்ல அடுத்த வாரம், அவங்க கூட வந்துடலாம். அப்ப அவங்களுக்கு அந்த வாரம் பேமெண்ட்டும் இருக்கும், பணம் காசும் இருக்கும். பட் ஓகே இந்த மனுஷன் வந்து 18 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50 லட்சம் ரூபாய் விட்டுட்டோம் அப்படிங்கிறது வெளியே வந்தாதான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த சீசன் வின் பண்ண போறதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து இந்த தப்பான டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஈவன் விஜய் சேதுபதி சார் கூட வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுடைய சிம்மாசனத்தை வந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது, உங்களுக்கானது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்ல. இது எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்னென்னமோ பண்ணிட்டாரா என்ன ஏதுன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நாளைக்கு எபிசோடு பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலம்பி ஒன்றும் ஆக போறது கிடையாது. வாங்க இன்னைக்கு ரிவ்யூ போலாம். உங்க சிம்மாசனத்தை ஒரு பயலும் தூக்கிட்டு போக முடியாது. That's made sense. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே வழக்கம் போல நம்ம தர்பூசணி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு நின்ற உடனே வழக்கம் போல வினோத் ஒரு கமெண்ட் அடிச்சிட்டார் போல இருக்கு. இத்தனைக்கும் அவரோட பேண்ட் எல்லாம் கீழே இறங்கி இருந்ததுனால பேண்ட்டை கொஞ்சம் தூக்கி மேலே போடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு வந்து தர்பூசணி இவரை பார்த்து கமெண்ட் அடிக்க, அவர் மறுபடியும் கமெண்ட் அடிக்கன்னு 2 பேரும் வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம தர்பூசணி ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்கிறாரு பாருங்க. குளிக்க போறேமா, குளிக்க போகும்போது சட்டையை கழட்டிட்டு தானே போக முடியும். குளிக்கும் போது நீ பேண்ட்டையும் கழட்டிட்டு தான் குளிப்ப, அதுக்குன்னு லிவிங் ஏரியால இருந்தா கழட்டிட்டு போவ, பாத்ரூம்ல போய் கழட்டலாம்ல. அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காப்ல, பேண்ட் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு தூக்கி போடியான்னு இருக்காங்க. அதுக்கு இந்த மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா வன்மத்தையும் எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் எவ்வளவு பாடி ஷேமிங் பண்றாரு தெரியுமாமா? நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்மா, நான் வெளியே ஹீரோ ஆக போறேன்மா, ஹீரோ ஆக போறேன்னு போயிட்டு இப்படிலாம் வந்து பேசாதீங்க நான் இத்தனையோ வாட்டி சொல்லிட்டேமா, கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனுஷன் தன்னைத்தானே ஹீரோ மெட்டீரியல் சொல்லி நம்மள சாவடிக்கிறாப்ல. ஓராயிரம் தடவை சொல்லியாச்சு. இதுல வர ஆனா அந்த மனுஷன்
மனுஷன் வந்து என்ன வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல, பாடி ஷேமிங் பண்றாப்புல, எல்லாத்தையும் பண்றாப்புல. ஆனா நீங்க யாரும் அவரை கேள்வி கேட்க மாட்டீங்கம்மா, எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. உடனே வினோத் அங்கேருந்து வந்து பாரு நீ என்ன பண்ற, என்ன வேலை பண்ற, எப்படிலாம் ட்ரிகர் பண்ண பாக்குறன்றதா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ அதே வேலை தான் பாக்குற, நீ யார் என்ன வாயை பிடிக்காத, எல்லாத்தையும் சொல்லிடும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து முழுகுறாப்புல. ட்ரிகர் பண்ண வந்து யாரும் ட்ரிகர் பண்ணீங்க, யாரை வச்சு நான் வேணா சொல்ல வேணாம். தர்புஷ்ணி இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது எப்போ மெய்யலகன் காம்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை தான் போட்டுருக்காங்க. அதை பார்த்துருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல, பேச பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தர்புஷ்ணி விடலையே, அந்த ஆளு பாத்தியம்மா பாடி ஷேமிங் பண்றாருமா, என்ன பார்த்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாருமா, நீங்க அவரை கேட்க மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் அதை 300 வாட்டி ரிப்பீட் பண்றாப்ல. வினோத் வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டார். ஓகே, பேண்ட் கீழே இறங்கி இருக்கு, அங்க அப்சரா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அதனால பேண்ட்டை கொஞ்சம் தூக்கி போடியா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அதுக்கு கெட்ட வார்த்தையில போட்டு திட்டிட்டேன், அதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாருங்க இருக்க போறது ஒரு 10 நாள் தான், ஜாலியா பண்ணா இருந்துட்டு போங்க, உங்க பேச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் லிமிட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்தாங்க. பேரும் ஜாலியா பேசுங்க, ஜாலியா இருங்க, இருக்கிறது 10 நாள். அண்ட் தர்புஷ்ணி அதுக்கப்புறம் அடங்கலையே, குளிச்சு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றாருமா, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்மா, வெளியே ஹீரோ ஆக போறேங்கிற மாதிரி சொல்லியுமே வருமானம் எங்களை வந்து பாடி ஷேமிங் பண்றாருமா, கடலாமங்கிற மாதிரிலாம் சொல்றாருமா, இப்படிலாம் சொல்லலாமாமா, அவர் பேசுறதுக்கு யாரும் கேட்க மாட்டீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 300 வாட்டி சொன்னார் பாத்தீங்களா, இப்போ அதே வந்துட்டு திரும்ப ஒரு 600 வாட்டி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்து திவ்யா ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கம் அரராவும் சபரியும் அமைதியா பேசிட்டு இருக்காருல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாண்ட்ராவுமே பேசிக்கிட்டு இருக்காருல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யாவுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரவீனுக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் அவன் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா, அதையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் நான் நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ஒரு பக்கம் சொன்னா, வியனா என்ன 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 ஆகுனா நெகட்டிவிட்டி வெளியே இருந்து உள்ள வந்தவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா, ஏன் இந்த வீட்டில் கூட நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்களா, அது என்ன ஆகுனா நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்களா. உடனே பிரவீன் பாரு நான் ஒன்ன சொன்னேன், நானும் ஒன்ன சொல்லனே, நான் அங்க பேசிட்டு இருக்கேன்ன்றாங்க. நெகட்டிவிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணது பிரவீன் நான் ஒன்ன சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நானும் ஒன்ன சொல்லனே, நான் அங்க பேசுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இவங்க போய் அங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாசிட்டிவிட்டி நான் நெகட்டிவிட்டி எனக்கு புரியல. ஐயோ ஒண்ணு சொல்லல. அந்த வீட்டுக்குள்ள வந்த ரம்யா வியானா எல்லாரும் சாண்ட்ரா திவ்யா கிட்ட என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் லைட்டா எடுத்து போட்டதுனால இப்ப திவ்யாக்குமே சாண்ட்ராவை சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. அதனால இப்பவே திவ்யா சொல்றாங்க, சபரி அரோரா ரியாக்ஷன் கூட ஓகே, ஆனா சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாரு என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா இப்ப சாண்ட்ரா மேல கொலகாண்ட் ஆயிட்டாங்க. அந்த வியானா இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரை தான் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு விக்ரம், ரெண்டாவது சாண்ட்ரா இல்லையா. அதனால இப்ப விக்ரம் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் விக்ரம் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வியானா ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் வந்திருக்கா, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வந்திருக்கா. அதனால நம்ம வியானா கிட்ட டிஸ்கஷனுக்கே போவேணாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாமா அதுதான் கரெக்ட், அவகிட்ட டிஸ்கஷனுக்கே போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நேரா திவ்யா மேட்டருக்கு வந்துட்டாங்க. வாட்டர்மெலன் பேசிட்டு இருக்கும்போது கத்திட்டு இருக்கும்போது அப்புறம் அவன்ட்டு வரா, நான் வந்து ஆல்ரெடி நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதனால இவகிட்டையும் போயிட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண வேணான்ற மாதிரி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுதான் கரெக்ட், நம்ம யார்கிட்டையும் எதுவும் வச்சுக்க வேணாம், நம்ம பாட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறமும் சாண்ட்ரா விடலையே, அதுக்கப்புறம் தான் மெயினான வேலையவே பார்க்குறாங்க. என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்றா தெரியுமா, விஷங்கிறா அதுங்கிறா என்னென்னமோ சொல்றாமா, அது என்ன மட்டும் சொல்லல ஒன்னையும் தான் சொல்லியிருக்கா, என்ன என் காதுல விழுந்துச்சு உன் காதுல விழலன்றாங்க. என்னெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, விஷம் அது எதுவும் உங்களையும் தான், நீங்க கேட்கல, உங்க காதுக்கு விழல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சாண்ட்ரா கூட உட்கார்ந்து பேசினா எல்லாருக்குமே என்ன நிலைமை ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நல்லா தெரிஞ்ச விக்ரமே எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப சாண்ட்ரா கூட உட்கார்ந்து பேசுறாருங்கிறதா புரிய மாட்டுது. ஒருவேளை வியானா அடிக்கிறதே 2 பேர் தான், அதனால நம்ம 2 பேருமே உட்கார்ந்து புலம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் வந்து உட்கார்ந்து பேசுறாரா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பேச்சோட பேச்சா அவங்களுக்கு வந்து இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஆப்போசிட் பர்சன் மேலேயும் வந்து திணிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்பயுமே இவங்களை பார்த்து விஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அது என்ன பார்த்து மட்டும் கிடையாது, உன்னை பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க, பட் உன் காதல விடல, உன்னை பத்தி சொன்னதெல்லாம் என் காதல தான் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனையும் சேர்த்து ஏத்தி விடுறாங்க. என் காதுக்கு விழுந்துருச்சு. What I'll do? அப்புறமா கெமி வந்து ஸ்டோர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பிக் பாஸ் வந்து 6 ஃபைனலிஸ்டையும் கன்வென்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாப்ல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஸ்டோர் ரூம்ல ஒரு எக்ஸ்கண்டன்ட் வந்திருக்காங்க, அவங்களை கொண்டு போய் யாருக்குமே தெரியாம பதுக்கி வச்சிருக்கணும். அடுத்த அறிவிப்பு போற வரைக்கும் நீங்க பதுக்கி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பொட்டிக்குள்ள போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சொல்லி வாயை மூடினாப்புல வெளியே வந்த உடனே சபரி கதவெல்லாம் திறந்து போட்டு போயிட்டு கத்துறாப்புல, பீன்பாக்க தூக்கி எறிகிறாப்புல. என்னன்னு சொல்லி கேட்டா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காருல, அதுக்காக கோவப்படுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாராம்.
சபரி பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு சரி ரைட் பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, அதனால தான் இவன் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் போல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரம் டாஸ்க் கொடுத்தாலும் சரி பிராங்க்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் விஷயமே கோவப்படணும், கத்தணும், சண்டை போடணும். அதை தான் சபரி பண்றாரோன்ற வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சபரி வழக்கமாவே இந்த வீட்டில் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல, அதனால மறுபடியும் பண்றாருன்னா கூட பரவாயில்ல. இது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்த மனுஷன் இதுக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு கத்தணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கார்டன் ஏரியால அசம்பிள் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு கெமியை கூட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பெட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வெளியே வராங்க, வந்தா சாண்ட்ரா கிட்டே சபரி போய் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. நடிப்பு இறக்கி பார்த்துருப்பாங்கட்டு, நான் நடிப்பு இறக்கிடா என்கிட்டே வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தான் கேம்ல இருக்கும். தலைவலியா இருக்காங்க. ஏங்க எல்லாத்துலயும் நீங்க அப்படி இருக்கவே முடியாது. இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கார்டன் ஏரியாக்கு கூட்டு போயிட்டு சாண்ட்ரா ஒரு பக்கம் கெமியை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் பெட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு கருப்பு துணி எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டே வந்துட்டாங்க. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனா திவ்யாக்கு மட்டும் தெரியல போல இருக்கு. திவ்யா போயிட்டு பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் திறங்க, பிக் பாஸ் பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் திறங்க, பிக் பாஸ் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி திறங்க, பிக் பாஸ் பிக் பாஸ் என்ன பண்றீங்க, பிக் பாஸ் சீக்கிரம் திறங்க, பிக் பாஸ் யாருன்னு பார்க்கணும், பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வினோத் கிட்டே வந்துட்டு நான் பிக் பாஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் ஸ்டோர் ரூம் திறக்கவே மாட்டாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வினோத் சொல்லிட்டாப்ல ஸ்டோர் ரூம் திறக்கணுமா, அதான் கூட்டு போய் பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இது ஒளிச்சு வச்சுட்டே வந்துட்டீங்களா, அட பைத்தீங்களா, இதை ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டீங்களா, நான் சம்பந்தம் இல்லாம கேமரா கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதரிட்டே ஐயா ஓபன் பண்ண மாட்டாங்க. போய் அட பைத்தியங்களா. அப்புறமா ஃபைனலிஸ்ட் வெர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 ஃபைனலிஸ்டும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் கூட்டு போயிட்டு ஹோம் டூர் பண்ணணுமா, எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கெமியை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு தான் கூட்டே போனாங்க. இந்த ரூம்ல தான் விக்ரம் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துனாரு, இதுக்கு முன்னாடி விக்ரம் அப்படி கத்தி நாங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போய் வெளியே கூட்டு வந்துட்டாங்க. அந்த ரூம் பக்கம் போகாமலே இருந்தா டவுட் வந்துருன்றதுனால ஃபர்ஸ்ட் அங்கிருந்தே ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறமா தலை ரூமுக்கு போனாங்க, அங்கேருந்து நேரா பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு வந்தாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போன உடனே ரம்யாக்கு அவங்களுடைய கொந்தளிப்புலாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நான் ஒன்று வந்து ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க நம்மளை பத்தி பின்னாடி பேசினா எப்படிலாம் ஹர்ட் ஆகும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சாண்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளை பத்தி பின்னாடி பேசுறது ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு விஷயம் எனக்கு சாண்ட்ரா பண்ணிருக்காங்க. அது நான் கூட ரம்யா இந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் சாண்ட்ரா மூஞ்சில ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அவங்க மூஞ்சில பெருசா எந்த விதமான ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்ன பண்ணிருக்கோன்றது அவங்களுக்கே நல்லா தெரியதானே செய்யும். அதனால நீ சொல்லு நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்ப ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நான் எவிக்ட் ஆகி போறதுக்கு முந்தின நாள் பார்த்தா இதே ரெஸ்ட் ரூம்ல தான் பார்வதி அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட நீ ரம்யா மட்டும் நம்பிராத, ஒரு சரியான பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் நான் எவிக்ட் ஆகி வெளியே போறேன், அப்ப என்ன கூட்டு வந்து இதே ரெஸ்ட் ரூம்ல நீ இல்லாம நான் எப்படி நீ இருப்பேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரிலாம் வச்சாங்க. இந்த 2 சாண்ட்ரால எந்த சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ரான்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது கூட சாண்ட்ரா நான் பதில் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி திமிரா கேட்டிருந்தாங்க. உங்க பதிலெல்லாம் நீங்க அப்புறமா பேசிக்கோங்க, முதல்ல டாஸ்க முடிப்போம் சொல்லிட்டு டாஸ்க முடிச்சு விட்டாங்க. ரம்யா வந்து ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு இதை நான் வெளியில போய் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். அப்புறமா ரம்யா அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் தனியா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வரும்போது சாண்ட்ரா ரம்யாவை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, என்னைக்குமே உனக்கு எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்கும் போது நமக்கே எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ரம்யாக்கெல்லாம் எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா ரம்யா இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமா ஒட்டஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்ததே ரம்யா தான். ஆனா ரம்யாவே பார்த்து இந்த வார்த்தை சொல்லி விட்டாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, பார்வதி ஒட்டஞ்சிருக்கும் போது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா சாண்ட்ரா இருந்தாங்க, சாண்ட்ரா கிட்டே பார்வதி இந்த வேலையை காமிச்சு விட்டாங்களே அப்படிங்கறத ஒரு கேள்வியா வைக்கிறோம். இப்போ அதே விஷயத்தை தான் சாண்ட்ரா ரம்யா கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் உனக்கும் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டைம்ல இல்ல. ஏன்னா ரம்யா வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்களாமா, அதே மாதிரி தான் வியானவுமே ஏன் முன்னாடி ஒரு மாதிரி பேசுவா, பின்னாடி போயிட்டு வேற மாதிரி பேசுவா. அதனால உங்க 2 பேருமே நான் என்னைக்குமே நம்பினதெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கூட கிடையவே கிடையாது. என்ன ஒண்ணு நீங்க பேசுவீங்க, நான் கேட்பேன், நான் பேசுறதை நீங்க கேட்பீங்க, அவ்வளவுதான் நமக்குள்ள இருந்த பாண்டிங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வியனா வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வியனா மட்டும் இந்த வீட்டுல இருந்திருக்கணும், எனக்காக அவன் நின்றுப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ரம்யா வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் ரம்யா கிட்ட தான் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அது ரம்யாக்கு மட்டும் தான் தெரியும், அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பழைய தூக்கி ரம்யா மேல எல்லாம் போட்டுருந்தாங்க. ஈவன் ரம்யா ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ரம்யா கட்டி பிடிச்சி அவ்வளவு அழுதாங்க.
நான் உங்ககிட்ட பேசினேன், நீ என்கிட்ட பேசின, அவ்வளவுதான் பாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கதறி கதறி அழுகணும்? சாண்ட்ரா ஆரம்பிச்சுட்டாங்க. உங்ககிட்டயும் வியானாக்கிட்டே நான் வந்து உட்காந்து பேசுவேன். சாண்ட்ரா சொல்றதெல்லாம் கேட்டு ரம்யா வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எனக்கு எது வந்து உண்மையான சாண்ட்ரான்னு தெரியணும், எனக்கு பின்னாடி போய் பேசுனது உண்மையான சாண்ட்ராவா இல்ல எனக்காக வந்து அழுது உண்மையான சாண்ட்ராவான்னு சொல்லி கேட்டா எது வேணா வச்சுக்கோன்றாங்க. எது வேணா வச்சுக்கோவா, இது ரெண்டுல எது நடிப்பு? எல்லாமே நடிப்புன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற பத்தி விட்டுருக்காங்க. எல்லாமே நடிப்புன்னு வச்சுக்கோவா, அப்பெல்லாம் வச்சுக்க முடியாது. நீ உண்மையிலே நடிக்கதான் செய்யற, நீ வெளியே போய் பாரு, நீ நடிக்கிறது உனக்கே நல்லா தெரியும். விக்ரம் கிட்ட வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ற, இப்ப அவங்க கிட்ட நல்லா பேசுற, என்ன பத்தி பின்னாடி பேசி என் நல்லா பேசுற மாதிரி பேசுற. சி உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு போனா அப்பயுமே சாண்ட்ரா பாருங்க, இப்ப கூட சொல்றேன் உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு ரம்யா வந்து நீ நம்புற நம்பலன்றது செகண்டரி, எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏன் இது என்கிட்ட டைரக்டாவே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்டா சிச்சுவேஷன் வரணும்ல, சிச்சுவேஷன் வராம எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அதாவது மூஞ்சி முன்னாடி சொல்றதுக்கு உங்களுக்கு சிச்சுவேஷனே கிடைக்கலையாமா, அதனால சொல்லாம விட்டாங்களாமா. இதுல வேற கிடைக்கல, நான் பண்றதுலாம் உனக்கு நடிப்புன்னு தெரிஞ்சுட்டானே அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. எதுல அடிக்கிறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா எதை வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஓகே ஃபைன். இப்ப சாண்ட்ரா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாண்ட்ரா ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி அதை எப்படி சமாளிக்கணுன்றதெல்லாம் பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான். ஒரு பக்கம் ரம்யா வந்து இதே நல்லா பேசியிருந்தாங்க அப்படின்னா நீ தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே என்னை பத்தி ஏன்டி பின்னாடி பேசினா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் உன்னை அன்னைக்கு நம்பினேன், நீ எப்பவுமே பொய்யாதான் பேசுவது எனக்கு தெரியும், நான் சொல்லாம விட்டுருக்கேன், அவன் தான் ஏதோ பேசுறியேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், மற்றபடிலாம் நமக்குள்ள பெருசா பாண்டிங்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஆனா சாண்ட்ரா ஒட்டஞ்சி கடக்கும் போது கடைசி 2 வாரமா ரம்யா தான் எமோஷனல் சப்போர்ட்டாவே இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு நீ பொய்யா தான் பேசுற, நான் உன்னை நம்பினதே கிடையாது, உன்னை பத்தி தெரியும் நல்லா தெரியும், நீ உண்மையிலேயே பாம்பு தான், உங்ககிட்ட சொல்லாம விட்டேன், அதுக்கு சிச்சுவேஷன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா எவ்வளவு காண்டாகும், எவ்வளவு வெறியாகும். அந்த வெறியில தான் ரம்யா எஞ்சி போயிட்டு ஒரு பக்கம் சபரி கிட்ட எல்லாம் பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ வந்து பச்சையா நடிக்கிறா, வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் இவங்க 2 பேரும் விக்ரமும் சாண்ட்ராவும் எவ்வளவு கழுவி கழுவி ஊத்திருக்காங்கன்னு. இங்க வந்து 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க, வெளியே போய் யார் 2 பேர் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டதுக்கு விக்ரமன் கனி தான் இவளே சொன்னா. இப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா உடனே அழுகை போட்டுற வேண்டியது. இதுவே நான் அழும்போது மட்டும் கோல சிம்பதி கிரியேட் பண்றா அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவ அழும்போது மட்டும் அப்படி பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அழுதா அது கோலத்தனா எமோஷன் நடிக்கிறேன், நீங்க எல்லாம் அழுதா உங்க மேல எல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துரும். ரம்யா பேசிட்டு போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா உட்கார்ந்து என்ன எப்படி பேசிட்டு போறா, இவளுக்கு எப்படி பாயசத்தை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்க நம்ம நடிப்பறக்கையுடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம விக்ரம் அப்படியே என்ட்ரி கொடுத்த உடனே என்னடா விக்ரம் என்ன பத்தி இப்படி பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டாங்க பாருங்க. நானே மிரண்டேங்க. நடிப்பாருக்கின்ற பட்டத்தை ஒன்றும் சும்மாலாம் கொடுக்கல, இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டான ஆள் தாண்டா இவங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் கேமராமேனு இவங்க உண்மையிலேயே அழுகுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ள வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலங்க. இப்படி ட்ரஸ்ட் வரும். அண்ட் மோர் ஓவர் நான் கேட்கிறேன் விக்ரம், இங்க யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஆக மொத்தத்தில் நடிப்பறிக்கக்கூடிய மாடுலேஷன் மட்டும் தான் அழுகுதே தவிர்த்து கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை காணமேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் விக்ரம் அதை நம்பிச்சே ரைட் விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் தான் சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்ப கூட நடிப்பறக்கையை பாருங்க, பார்வதி தான் வந்து என்கிட்ட கேட்டா, அதனால தான் நான் வந்து சொன்னேன், ஏன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன், அதனால தான் அவளை நம்ப முடியாதுன்ற மாதிரி சொன்னேன். இந்த வீட்டுல யாரை நம்ப முடியும்னு சொல்லி எனக்கு யாரு மேலுமே இந்த வீட்டுல ட்ரஸ்டே வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது ட்ரஸ்ட் இருக்கா? உங்களுக்கு அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு 6 ஃபைனலிஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதனால 1 லட்சம் ரூபாய் பணப்பெட்டிக்கு போயிடும், பட் இருந்தாலும் டாஸ்க் இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே சொல்லி விட்டாப்ல. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் முழிக்கிறாங்க, எந்த டாஸ்க் சொல்றாங்க, எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாங்க, ஒருவேளை ஹோம் டூர்னு கூப்பிட்டு போனாங்களே அதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கெமி இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் கூட போகாம அந்த பிள்ளை வந்து பெட்டுக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சிருக்கு. அதனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வாங்க பிக் பாஸ் வெளியே கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு கார்டன் ஏரியால உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் திவ்யா என்ன பண்ணாங்கன்னா கெமியை கூட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் விட்டுட்டு மறுபடியும் கொண்டு போய் பெட்டுக்கு பின்னாடியே ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறமா பிக் பாஸ் இந்த 6 ஃபைனலிஸ்டையும் மறுபடியும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு செகண்ட் லெவல் ஆஃப் டாஸ்க் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்ல. 4 பேர் சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொடுத்து விட்டு இந்த 4 பேர் சாப்பிட்ற பிரியாணியை ஃபைனலிஸ்ட்ல இருந்து ஒரு 3 பேர் சாப்பிடணும், கெமியும் சேர்ந்து சாப்பிடணும், இந்த 4 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும், பட் யாருக்கும் தெரியாம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. உடனே இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா நம்ம ஒருத்தரா வெளியே போகலாம், எல்லாரையும் கார்டன் ஏரியால திரும்பி உட்கார வச்சுட்டு எங்களை பத்தின ப்ரோ அண்ட் கான்ஸ் வந்து சொல்லுங்கிற மாதிரி கேட்போம். அவங்க கழுவி ஊத்துவாங்க, நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டு ஃபர்ஸ்டா சபரி என்ன பண்ணிட்டாப்ல போயிட்டு கார்டன் ஏரியால உட்கார்ந்துட்டாப்ல. இங்க 3 பேரும் வரிசையா போயிட்டு கெமிக்கும் சாப்பாடு கொடுத்து 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சோ 4 பேரும் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு முடிச்சதுனால செகண்ட் லெவல் ஆஃப் டாஸ்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணுமா இல்ல?
அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால 1 லட்சம் ரூபா, செகண்ட் லெவல் ஆஃப் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுனால 2 லட்சம் ரூபா, மொத்தமா இந்த டாஸ்க் மூலமா 3 லட்சம் ரூபாய் நீங்க வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. அண்ட் நேத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5,18,500 ரூபாய் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த 3 லட்சத்தை சேர்த்து 8,18,500 ரூபாய் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த 2 லெவல் ஆஃப் டாஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிட்டு வாங்க எக்ஸ்கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே கெம்மி அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடி வந்தாங்க. அதை பார்த்து அப்படி பேர் சாக்காகிறாங்க. இதுல கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த புள்ளையை கொண்டு போய் பெட்டுக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் தெரியுமா ஒளிச்சு வச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. மறைச்சு வச்சிருந்த நேரம் 4 மணி நேரம். அப்புறமா இந்த தர்பிஸ் அந்த ஆளெல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆளெல்லாம் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேட்டா நான்லாம் ஹீரோ மெட்டீரியல்மா, என்ன பார்த்து இப்படி பேசுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிக்க வேண்டியது. காலையில தான் வந்து சட்டை போடாம சுத்திட்டு இருந்தாப்ல, ஏன் சட்டை போடலாம்னு சொல்லி கேட்டதுக்கு குளிக்க போறேமா, குளிக்கும் போது சட்டை போட்டாம குளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்டாப்புல சரி ரைட்டுன்னு விட்டாச்சு. இப்ப பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சது மட்டும் இல்லாம சோப்பெல்லாம் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு மண்டையில ஷாம்புலாம் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு கார்டன் ஏரியா கூடிய கேமரா முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்காப்ல. அங்க பாரு சார் வண்டி வந்துச்சுங்களா? தர்பீஸ் பண்ற அட்டொழித்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலேயே பிக் பாஸ் வீடு தானா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா கொடூரமா அந்த மனுஷன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. இல்ல சபரி போயிட்டு மைக்கு கிட்ட வச்சா கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் வேற பாட்டு வேற. இதுல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இந்த மனுஷனை செலக்ட் பண்ணி ரீஎன்ட்ரிக்கு உள்ள அனுப்பிச்சு விட்டதுக்கு அந்த மனுஷனால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்றாப்ல. கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் திட்டம் போட்டு கலக்குவேன் பாரு. அண்ட் உண்மையிலேயே ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ட்ஸ்லயே கெமி தான் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான கண்டஸ்டன்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ள வந்த உடனே எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமா வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வாங்க குரூப்பா ஹக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா தர்பீஸ் வெளியே ஸ்விம்மிங் பூல்ல படுத்து கிடக்குறாப்ல. இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா ஒரு போஸ், அந்த போஸை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. Thank you guys, love you all. அப்புறமா LBW சீரிஸை ப்ரோமோட் பண்றதுக்காக அந்த டீம் உள்ள வந்திருந்தாங்க. விக்ராந்தன் கூட நடிக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சீரிஸ் பத்தி பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலா வெளியே போறதுக்கு முன்னாடி எங்க டீம் சார்பா பொட்டியில ஒரு 5 லட்சம் ரூபாயை போட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி 5 லட்சம் ரூபாய் கேட்சை வந்து போட்டு போயிட்டாங்க. சோ இப்போதைக்கு பொட்டியில பாத்தீங்க அப்படின்னா 13,18,500 ரூபாய் வந்துருச்சு. அம்மா ரம்யா வேணான்னு வினோத் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து வினோத்தை கேக்குறாங்க, நான் இந்த வீட்டுல அழுதா கோலன்றாங்க, ஆனா இதுவே சாண்ட்ரா அழுதா மட்டும் பாவன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விக்ரம்லாம் போயிட்டு நாமினேஷன்ல என்ன கோல மாதிரி அழுகுறான்ற மாதிரி நாமினேட் பண்றாப்ல, அந்த மனுஷன் இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த அடுத்த சாண்ட்ரா கிட்ட நான் நல்லா தான் பேசியிருந்தேன், ஆனா என்ன பத்தி பின்னாடி போய் பேசியிருக்கா, ஏன் பேசுறான்னு சொல்லி கேட்டா உங்ககிட்ட நல்லா பேசினா உன்னை பத்தி பின்னாடி பேசக்கூடாதான்னு கேட்கிறா. எனக்கு செம்ம கடுப்பா எஞ்சி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திவ்யா கேட்டாங்க இது வந்துட்டாங்க. என்ன சொன்னா உங்க கூட நல்லா பேசினா உன்னை பத்தி பின்னாடி பேசக்கூடாதான்னு கேட்கிறான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வந்து சும்மா எஞ்சி வந்துருக்கூடாது, கிழிச்சு தொங்க விட்டு வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கத்து விட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திவ்யாக்கு சாண்ட்ரா மேல ஒரு பயங்கரமான ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அவங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் இந்த சேவிங் டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா திவ்யா வந்து சாண்ட்ரானுடைய எல்டர் சிஸ்டர் மாதிரி நான் அவங்கள தான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பச்சை மிளகாலாம் சாப்பிட்டுருப்பாங்க. பட் ரீஎன்ட்ரியில வந்து எல்லாருமே சாண்ட்ரா அவனை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே புட்டு புட்டு எடுத்து வச்சதுல இருந்து திவ்யாக்கு சாண்ட்ரா மேல இப்ப கொலை காண்டு வந்துருச்சு. மிச்ச மீதி இருக்கிறது 2-3% தான். அந்த பர்சன்டேஜையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வியானா மத்த விஷயத்தையும் சொல்லி விட்டாங்க. சரி இதெல்லாம் மனசு நீ எந்திரிச்சு போக கூடாது, விட்டு கீழே எந்திரிச்சு வந்திருக்கணும். பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா திவ்யா கிட்ட சம்பந்தமே இல்லாம பல சண்டைகள் வந்து போட்டிருப்பாங்க. கடைசி வரைக்கும் திவ்யாக்கு சாண்ட்ரா எதனால சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க இல்லையா, அந்த குழப்பத்துக்கான விடையா இன்னைக்கு வந்து 2 பேரும் சொல்லி விட்டாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து ஒன்னையும் பிரச்சனையும் வச்சு கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்ணாங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீ வெளியே போய் ஷோ பார்த்த அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நீ ஹர்ட் ஆவ, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நீ அழுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட திவ்யா என்ன சொல்றாங்கன்னா நான் எதுக்கு ஹர்ட் ஆக போறேன், நான் எதுக்கு அழுவ போறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இத்தனை கேமரா இருந்திருக்கு, நான் என்ன பண்ணிருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். அவ ஏதோ ஸ்டூபிடா லூசு மாதிரி பேசுறானா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே அவளை பிடிச்சி கிழிச்சு தொங்க விடணுன்ற அளவுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி திவ்யா சாண்ட்ரா மேல கொலை காண்டாயிட்டாங்க. நான் ஃப்ரீயா விடுனா எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. இவங்க 3 பேரையும் பார்க்கும்போது சாண்ட்ராவால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கத்திலிருந்து பேசுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ரம்யாவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க, வியனாவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. திவ்யாலாம் ரொம்ப பாவம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சாண்ட்ரா மேல அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருந்தாங்க, அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சாண்ட்ராக்காக எத்தனையோ இடத்துல நின்றுருக்காங்க, எவ்வளவோ இடத்துல எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சாண்ட்ரா வந்து திவ்யா மேல அவ்வளோ பழிகளை தூக்கி போட்டுருக்காங்க, அவ்வளோ திட்டிருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்போ கூட திவ்யா வந்து சாண்ட்ராவை விட்டு கொடுக்காம நிறைய இடத்துல பேசுறாங்க. சாண்ட்ரா பத்தி எந்த
ஒரு இடத்துலையும் பின்னாடியும் பேசின கிடையாது, தப்பாவும் பேசின கிடையாது. அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும்போது நம்மளை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமா, இவ்வளவு கேவலமா, இவ்வளவு பேசுறாங்கன்னு தெரிய வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. அந்த மாதிரி தான் ஹர்ட் ஆகி பேசுறாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற இன்னைக்கு எபிசோடு முடியும் போது கடைசியா வந்து அரோரா விக்ரம் கிட்ட யாரு பொட்டி எடுப்பான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்ரம் வந்து நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன், சபரி எடுக்க மாட்டாப்ல, கானா வினோத்தை எடுக்க மாட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 3 பேரை விட்டுரு, கானா வினோத் ஏன் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு விக்ரம் வந்து அதான் அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கார்ல, அதனால அவர் எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எப்படி சொல்றீங்க? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி விக்ரம் அண்ட் அரோரா 2 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்லிருப்பாப்ல, இந்த கார் இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எல்லாருக்குமே வின்னிங் சார்ஜஸ் ஈக்குவலா இருந்திருக்கும். பட் இப்போ சபரி அண்ட் சாண்ட்ரா இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. ஆனா அது உண்மை கிடையாது. எது உண்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து கானா வினோத் பொட்டி எடுத்து வெளியே போயிட்டாரு பாத்தீங்களா, இப்போதான் எல்லாருக்குமே வின்னிங் சார்ஜஸ் ஈக்குவலா இருக்குது. இதுல யார் வேணாலும் டைட்டில் வின் பண்ணலாம், யார் வேணாலும் ரன்னர் அப்பா வரலாம், யார் வேணாலும் செகண்ட் ரன்னர் அப்பா வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. நீ நான் சபரி கானா சபரி எபிசோடு முடிஞ்சு போச்சு. எபிசோட பொறுத்த வரைக்கும் பெருசா என்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருசா ஒண்ணுமே கிடையாது. அதாவது கெமியை வச்சு 2 சீக்ரெட் டாஸ்க் ஒன்று ஆடினாங்களே, அது பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது 2 போக பாத்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து சாண்ட்ராவை போட்டு பொளந்து எடுத்தாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பக்கம் நம்ம சாண்ட்ராவும் சும்மா கிடையாது, நடிப்பறக்கினா சும்மாவா என் பெர்ஃபார்மன்ஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே வெளியிருந்து மக்கள்லாம் வந்து சாண்ட்ராவை நம்புவாங்கன்ற மாதிரி நினைச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத சத்தியமா தெரியவே மாட்டேது. இது எல்லாத்தையும் விட கடைசியா அந்த பொட்டி அதை தான் வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நாளைக்கு கானா வினோத் அந்த பொட்டியை எடுத்து போயிருக்காரு. இதனால எடுத்து போனாரு, என்ன ரீசன் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த மனுஷன் எடுத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த சீசனை யாரு வின் பண்றது, யாரு ரன்னர் அப்னு நினைக்கும் போது ஒரே சிப்பா வருது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் அந்த பொட்டியை எடுத்து போனது கரெக்டான டிசிஷன் தானா? அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் இப்போ வின்னிங் சார்ஜஸ் யாருக்கு அதிகமா இருக்குது? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர் ஆகணும், யார் ரன்னர் ஆகணும், யார் செகண்ட் ரன்னர் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஓவரால் இந்த சீசனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தையில என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்வா கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.